ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு பழைய ஆக்ஸா பிளேடை ஒரு சூப்பரான 2-in-1 நைஃப் தான் மாற்ற போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். அதுமாதிரி வீடியோவும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மிச்சம் இருக்கிற வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பழைய ஆக்ஸா பிளேட் எடுத்துருக்கோம். ஸோ இதை இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உடச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை நமக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக உடச்சாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஒரு எண்டை மட்டும் கொஞ்சம் கூம்பாக இருக்க மாதிரி நம்ம உடைக்கணும். ஸோ அதுக்கு கட்டிங் பிளேயர் இந்த மாதிரி வச்சு நம்ம உடைக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உடைக்கதா இருந்தால் கையில் க்ளவுஸ் ஏதாவது போட்டுட்டு கொஞ்சம் சேஃப்டியாக உடைங்க. நான் கொஞ்சம் கவனமாக தான் பண்ணேன், பட் இருந்தாலும் என் கையில் லைட்டாக கிழிச்சிட்டு நீங்கள் பண்ணதாக இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாகவே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பைப் எடுத்துருக்கோம். இது நம்ம துணிகளில் துணி வாங்கும்போது தரக்கூடிய அந்த பையில் உள்ள ஒரு பைப்பு தான். ஸோ அதான் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதையும் நமக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தா அந்த ஆக்ஸா பிளேடை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்ஸா பிளேட் அந்த பைப்பில் இருந்து கலந்து வராமல் இருக்கிறதுக்காக அந்த கேப்பில் எம்சியில் வச்சு நம்ம சூப்பராக ஒட்டிடுவோம். அந்த பைப்போட ரெண்டு எண்டையுமே நம்ம எம்சியில் வச்சு சூப்பராக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கத்தியை சூப்பராக ஷார்ப்பாக வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்கை சாண்ட் பேப்பரை போட்டு சூப்பராக தேய்ச்சி அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அதில் இருந்த பெயிண்டெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட எட்ஜை சூப்பராக பக்காவாக ஷார்ப்பாக வேண்டியதான். ஸோ அதை இப்போ நம்ம ஷார்ப் ஆக்கிடுவோம். ஸோ இதை ஷார்ப் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன அரத்தையும் யூஸ் பண்ணி தேய்ச்சிட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி சாண்ட் பேப்பரை போட்டு தான் நங்கனக்கடின்னு போட்டு தேய்ச்சிட்ருக்கோம். ஆங்கிள் கிரைண்டர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதோட ரொம்ப ஈஸியாகவே ஷார்ப் ஆகிருக்கலாம். பட் நம்மகிட்ட ஆங்கிள் கிரைண்டர் இல்லாதனால இந்த மாதிரி தேய்ப்பத்தில் போட்டு தேய்ச்சிட்ருக்கோம். ஒரு வழியாக இதை தேய்ச்சி சூப்பராக ஷார்ப்பாக்கி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இப்போ நம்ம கத்தி வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாங்காவை கட் பண்ணி நம்ம கத்தி எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மாங்காவை நம்ம கத்தி வந்து சூப்பராகவே கட் பண்ணுது. மாங்காய் கட் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனை பேருக்கு நாக்கு ஊறுது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாக்கு ஊறணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜூம் இன் ஜூம் அவுட் எடிட்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நாக்கு ஊறுகா ஊர்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கத்தி ஒரு மாங்காவையும் சூப்பராக கட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி பார்ப்போம் எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறதையும். ஸோ நம்ம கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இதை வந்து அப்படியே மாற்றி வச்சு ஆக்ஸா பிளேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைப்பு கார்ட்போர்டெல்லாம் சூப்பராக கட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த நைஃப் இந்த மாதிரி 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தை வச்சு காய்கறிலாம் வெட்டலாம், ஒரு பக்கத்தை வச்சு இந்த மாதிரி பைப்பு கார்ட்போர்ட்லாம் வெட்டிக்கலாம். 2 விதமாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான நைஃப் தான். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஒரு பழைய ஆக்ஸா பிளேடை எப்படி இந்த மாதிரி ஒரு சூப்பரான நைஃபாக மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நைஃப் ரெடி பண்ணிக்கலாம் 1 பைசா செலவாகுது. ரொம்ப ஈஸியாக நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதனாலவே இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.